அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. மு.க.ஸ்டாலினை நேரில் சந்திக்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. சென்னை ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் நேரில் சந்திப்பதாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களை அவரது இல்லத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் ஜெயலானி. முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலினை முதலமைச்சர் ஜோசப் விஜய் சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. சண்முகவேல், 17வது சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கான முதல் கூட்டத்தொடர் இன்றைய தினம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. காலை 9:30 மணிக்கு தொடங்கிய இந்த கூட்டத்தொடரில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே பதவி பிரமாணம் செய்து கொண்டு வருகிறார்கள். தற்காலிக சபாநாயகரான கருப்பையா முன்னிலையில அனைவருமே பதவி பிரமாணம் செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நிறைவு பெற்றதற்கு பிறகாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் மற்றும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் முன்னாள் முதலமைச்சரான திரு மு.க.ஸ்டாலின் அவர்களை நேரில் சென்று பார்க்க இருப்பதாக கூறப்படுகிறது. அது தொடர்பான தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தின் முதலமைச்சராக ஜோசப் விஜய் நேற்றைய தினம் பதவியேற்றுக் கொண்டார். அந்த பதவியேற்பு விழாவிற்கும் கூட அனைத்து கட்சியினருக்கும் அழைப்புதல் என்பது கொடுக்கப்பட்டது. பல்வேறு கட்சியினருமே அதில் கலந்து கொண்டார்கள். குறிப்பாக பாஜக உள்ளிட்ட எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் கூட அந்த பதவியேற்பு விழாவின் போது கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் பதவியேற்றதற்கு பிறகாக இந்த கூட்டத்தொடர் நிகழ்ந்தது. தமிழகத்தின் மூத்த தலைவர்கள் மற்றும் முன்னாள் முதலமைச்சர்களை தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் சந்திக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகுது. அந்த அடிப்படையில் தற்போது முதல் நபராக முன்னாள் முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலின் அவர்களை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் நேரில் சென்று தற்போதைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் மரியாதை நிமித்தமாக சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் தமிழக அரசியலில் மூத்த தலைவர்களில் ஒருவராக பார்க்கப்படக்கூடியவர் மறுமலர்ச்சி திமுகவின் தலைவர் திரு வைகோ அவரையும் சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. குறிப்பாக மதிமுகவின் நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய வைகோ அவரது இல்லம் அண்ணா நகரில் இருக்கிறது. முதலாக கூட்டத்தொடர் முடிந்ததற்கு பிறகாக அங்கிருந்து புறப்பட்டு ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் சந்திக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து புறப்பட்டு 3:30 மணி அளவிற்காக மதிமுகவின் நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய மூத்த தலைவர் வைகோ அவர்களை சந்திக்க இருக்கிறார். இந்த சந்திப்புகள் அனைத்துமே மரியாதை நிமித்தமாக நடைபெற இருக்கிறது என்பதாக தமிழக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. தமிழக கூட்டத்தொடர் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது இன்னும் முடிவடையாமல் இருக்கக்கூடிய சூழல். அது நிறைவேற்றதுக்கு பிறகாக இந்த திட்டத்தின் அடிப்படையில முதலில் முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களையும் அதனைத் தொடர்ந்து வைகோ அவர்களையும் அதற்கு பிறகாக ஒவ்வொரு முக்கிய தலைவர்களையும் சந்திக்க இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. சண்முகவேல், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயலானி.